மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி காளான் சூப் எப்படி செய்யுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரோட்டு கடைகளில் கிடைக்கிற காளான் சூப் எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக வீட்டிலே சுலபமாக செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க காளான் சூப் எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். காளான் சூப் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடான பின்னாடி இதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு 5 பல் சேர்க்குறேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். இது ரெண்டையும் வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் நல்லா வதக்கின பின்னாடி இதில் வெங்காயத்தாள் ஸ்ப்ரிங் ஆனியனோட அடிப்பகுதியை மட்டும் கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மல் ஆனியனும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அப்புறமா சுத்தம் பண்ணி வச்சுருக்க காளான் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். 200 கிராம் காளான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கணும். அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கின பின்னாடி இதில் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்குறேன். 200 கிராம் காளானுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இது 10 நிமிஷம் வேகட்டும். மஷ்ரூம் வெந்திட்டுருக்க நேரத்தில் இன்னொரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். இதை தண்ணி ஊற்றி கட்டியே இல்லாத அளவுக்கு நல்லா நைஸாக கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சாச்சு. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மஷ்ரூம் எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மிதமான தீயிலே வேக வச்சிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ரொம்ப சீக்கிரமே திக்காயிரும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பரான காளான் சூப் ரொம்பவே சுவையாக ரோட்டு கடையில் கிடைக்கிற காளான் சூப் வீட்டிலே எப்படி சுலபமாக செஞ்சுருப்போன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோதாங்க காளான் சூப் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக காளான் சூப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை மேலே சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான காளான் சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது பொடி பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணி மேலே தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.